மூலமாக கடந்த வாரங்களில் தொடர்ச்சியாக கிறிஸ்தவர்களும் அழைப்பும் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் கிறிஸ்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அழைப்பை குறித்து பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு அழைப்பும் எப்படிப்பட்டதான விடையேறப்பட்டதாக இருக்கிறது, அந்த அழைப்பினுடைய தகுதி என்ன, தருணம் என்ன, அந்த அழைப்புக்குரிய காரணம் என்ன, அந்த மகிமை என்ன, அந்த அழைப்பு எப்படி இருக்கணும் கடைசி காலத்துன்னு சொல்லி பார்த்து வந்துருக்கிறோம். இன்றைக்கு பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். பிலிப்பியன்ஸ் chapter 3 verses 14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆமென். இன்றைக்கு நாம 5வது பாயிண்ட்டுக்குள்ள வந்திருக்கிறோம். இலக்கை நோக்கிய அழைப்பு. இந்த இலக்கை நோக்கிய அழைப்பு என்று சொல்லக்கூடியதான தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது என்னன்னா, நமக்கான பந்தய பொருளை பெறும்படியாக. ஆமென். இலக்கு என்பது கிறிஸ்து இயேசுவை அடைவதையும் பரலோக அழைப்பின் மூலமாக தேவன் கொடுக்கிற நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. இப்போ அந்த இலக்கு என்பதற்கு கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு முக்கிய இலக்கு என்னன்னு அப்படி பார்க்கும்போது கர்த்தரை மகிமைப்படுத்துவது. இரண்டாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு உறவில் வாழ்வது, அது ஒரு இலக்கு. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்றி நடப்பது அல்லது பின்பற்றுவது. அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய நீதியையும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி காட்டுவது. அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய துதிகளை அறிவிக்கக்கூடியது. அடுத்தபடியாக கர்த்தருடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவது. கடைசியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நோக்கங்களை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதையும் நோக்கமாய் நம்முடைய வாழ்க்கையில கொண்டிருப்பது தான் இலக்கு. ஏன்னா ஒரு கடமைக்காக ரசிக்கப்பட்டுட்டோம், கடமைக்காக ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ஒரு கடமைக்காக ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம், ஒரு கடமைக்காக ஒரு பைபிள் படிக்கிறோம், ஒரு கடமைக்காக ஜெபம் பண்றோம், ஒரு கடமைக்காக துதி பாட்டு, ஒரு கடமைக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறோமே ஒழிய இந்த இலக்கை நோக்கி நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணம் இருக்கிறதா? அப்போ இந்த இலக்குக்கு ஒரு வேதாகமத்துல சுவிசேஷ வார்த்தைகள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? 3 விதமான சுவிசேஷத்தை பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பாவத்தை குறித்து சுவிசேஷம், இரண்டாவது நீதியை குறித்து சுவிசேஷம், மூன்றாவது நியாய தீர்ப்பை குறித்து சுவிசேஷம். இந்த 3 சுவிசேஷங்கள் பைபிள்ல இருக்கு. இன்றைக்கு இந்த புதுசாக முளைச்சிக்கு வந்த நேற்று பெஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச அந்த கானான், அது மாதிரி இன்னைக்கு திடீர்னு பாஸ்டர்கள் திடீர்னு விசுவாசிகள் வந்ததுனால என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, இந்த திடீர் புளி சாதம், இந்த திடீர் அப்பளம், ஆமா திடீர் எலுமிச்சம் பல சாதம், ஆமா என்னென்னமோ சொல்லுவாங்க. இந்த 1 2 3 3 செகண்ட்ல மேகி மசாலா, அது மாதிரி இன்னைக்கு என்ன ஆயிட்டாங்க, திடீர்னு முளைச்சி திடீர்னு வந்த ஊழியக்காரர்கள் இன்னைக்கு 4வது ஒரு சுவிசேஷத்தை உண்டு பண்ணிட்டாங்க. என்ன சுவிசேஷம் உண்டு பண்ணுவது? ஆசீர்வாத சுவிசேஷம். இந்த ஆசீர்வாத சுவிசேஷம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு வீடு வச்சுக்கீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு 3 வீடு கொடுப்பார். ஒரு பைக் வச்சுக்கீங்கன்னா 3 பைக் கொடுப்பார். நீங்க ஒரு 1000 ரூபாய் வச்சிருக்கீங்களா, கர்த்தர் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பார். இப்படி சொல்லி இந்த பாவத்தை குறித்தான சுவிசேஷம், நீதியை குறித்து இருக்கிற சுவிசேஷம், நியாய தீர்ப்பை குறித்து இருக்கிற சுவிசேஷத்தை, இந்த 3 சுவிசேஷம் முக்கிய பங்காக இருக்கு பைபிள்ல. இதை யாரும் சொல்லாதபடிக்கு இருக்கிறதுனால ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு விசுவாசிக்குள்ள, ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள அழைப்பு தெரிய மாட்டேங்குது.
அழைப்பு மறைஞ்சு போயிடுது. அழைப்பு என்னன்னு சொல்லி புரியாமல் இருக்கிறதுனால உங்களுக்குள்ள சில பாவங்கள், சில தவறுகள், சில மீறுதல்கள், சில அக்கிரமங்கள், நான் என்ற ஒரு ஈகோ, நான் என்ற ஒரு கர்வம் அப்படி வந்துடுது. அப்போ தகப்பனுக்கு மேல பிள்ளைகளாக, தாய்க்கு மேல பிள்ளைகளாக, கணவனுக்கு மேல மனைவியாக, மனைவிக்கு மேல கணவனாக, பெற்றோர்களுக்கு மேல பிள்ளைகளாக, இப்படி அதிகாரிகளுக்கு மேல அதிகாரங்களுக்குள்ள இப்படியே போகுது. எங்கேயுமே ஒரு தாழ்வு இருக்க மாட்டேங்குது, ஒரு பணிவு இருக்க மாட்டேங்குது, ஒரு சமாதானம் இருக்க மாட்டேங்குது, ஒரு கீழ்ப்படுதல் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த அழைப்பு என்பது தெரியாதபடி இருக்கிறதுனால எல்லாத்துக்கூடையும் ஈகோ, அந்த கர்வம், ஹெட்வைட் வந்துருச்சு. யார்கிட்டயுமே புத்தி கேட்கறது கிடையாது, யார்கிட்டயுமே போய் ஆலோசனை பண்றது கிடையாது, யார்கிட்டயாவது போய் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றது கிடையாது. யார்கிட்ட ஊழியக்காரன் விசுவாசிகிட்ட சொல்றது கிடையாது. அப்போ என்ன ஆயிருதுன்னா நமக்கு தனிமையாக்கப்படுவோம். நம்ம எதுக்காக ஓடணுமோ அந்த ஓட்டம் அங்கே தடை பண்ணுது. சத்ருவான பிசாசம் வந்து என்ன பண்றான், கரெக்டா எங்கன்னு உங்களுக்கு ஈகோ பாயிண்ட தட்டினா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், என்னுடைய நண்பர் இருக்கிறாரு, இந்த அக்குபஞ்சர் பார்க்கறது. அவர் சொல்லுவாரு, பாஸ்டர், அவரும் பாஸ்டர் தான், உசூர்ல இருக்கிறாரு. அவர் சொல்லுவாரு, பாஸ்டர் நீங்க வந்து பாஸ்டர் நீங்க இந்த கொலஸ்ட்ராலுக்கு, ஹார்ட் அட்டாக், அதுக்கெல்லாம் மாத்திரை சாப்பிட்டாலே நீங்க ஏன்னா ஒரு பாயிண்ட தட்டி விட்டா நீங்க மாத்திரையே சாப்பிட வேண்டாம். நிறைய நேரம் என்னை கூப்பிட்டுட்டே இருப்பாரு, நான் போறதே கிடையாது. பாஸ்டர் நமக்கு பிபி அதிகமாக சொல்லுவோம், கூப்பிட்டுவாங்க, ஒரே ஒரு பாயிண்ட் தட்டினா போதும் அப்படின்னு. அது மாதிரி இந்த பாயிண்ட் சாத்தான் என்ன பண்றான், உங்களை எங்கட தட்டுனால் நீங்க நொறுங்குவீங்க, உடைவீங்க, நீங்க இல்லாமல் போவீங்க. உங்க அழைப்பு தெரியாமல் போனால் நீங்க தகுதி இழந்துருவீங்க. எதற்காக ஓடணும் அதுக்காக ஓடாமல் வேற ஓட்டத்தை வேற மாதிரியாக ஓட ஆரம்பிச்சிருப்பீங்க. நேரா போற ஓட்டத்தை, இப்போ சிவாஜி நகர் வந்து மனசுவாடியிலிருந்து சிவாஜி நகர் போறோம் அப்படின்னா, சிவாஜி நகருக்கு இந்த ரோடு தான் அப்படின்னு சொல்லி ஒரு ரோடு இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க, சிவாஜி நகர் போகணும், போகும்போது போயிட்டு இருக்கையில உங்களுக்குள்ள மாற்றம் வந்து கோரமங்கலம் போக ஆரம்பிச்சிருவீங்க, நாகவாரா போக ஆரம்பிச்சிருவீங்க, ஹெப்பாலா போக ஆரம்பிச்சிருவீங்க. என்ன சொல்றீங்க, பாஸ்டர் நான் சிவாஜி நகர் போகணும் தான் போனேன், பஸ் ஸ்டாப்ல பனசவாடி பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னேன், அங்க இந்த பஸ் வச்சு ஏற்றேன். எக்ஸ்பீரியன்ஸ் புரியுதா? இப்படிதான் நீங்க என்ன ஆயிட்டு இருக்கீங்க, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு வேற ஓட்டம் வேற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கீங்க உங்க பிரியத்துக்கு. அப்போ கர்த்தரை பிரியப்படுத்த, கர்த்தருக்காக ஓட, கர்த்தருக்காக செயல்பட நீங்க விட்டுட்டீங்க. அதனால என்ன ஆயிடுது அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பந்தய பொருள் கிடைக்காம போயிடுது. இங்க சொல்லப்பட்டிருக்குது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்ப அடுத்த வசனம் 15, ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். தேறினவர்கள் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். அப்ப தேறினவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில, கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேறினவர்களாக காணப்பட வேண்டும். ஓடிக்கிட்டு இருக்கோம், ஓடி ஒரு இடத்துக்கு வந்த உடனே திரும்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே போய் நின்னுக்கிறோம். ஓடுவோம், பந்தய பொருள் இலக்கை நோக்கி ஓடுவோம், திருப்பி பாதியிலே நம்ம என்ன பண்ணிடுவோம், பலவீனப்பட்டு ஓடாமல் நம்ம ஓட்டத்தை அங்கேயே என்ன பண்ணிடுவோம், நிறுத்தி வச்சிருவோம். சில பேர் அந்த இலக்கை நோக்கி ஓடணுன்ற அந்த ஆரம்ப ஸ்டேஜில் கூட இல்லாமல்
முடக்குவாதம் ஏற்பட்டு, ஊனம் ஏற்பட்டு செயல்படாமல் போயிடும். அடுத்த வசனம் சொல்லப்பட்டது, எந்த காரியத்தினாலாவது நீங்கள் வேற சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்க வேற சிந்தையா இருந்தாலும் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்க தவறான ஒரு காரியத்தில் இருந்தாலும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆனா நீங்க உணர மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, இந்த பாவத்தை சாத்தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து அந்த பாவம் உங்களுக்கு மேலானதாக தெரியும், விக்கிரகம் மேலானதாக தெரியும். ஜோசியம், ஜாதகம், மறைத்தவர்கள், உங்க வேலை, உங்க பணம், பேரு, புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, இது எல்லாமே உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை கட்டி உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்தில் குருடராக்கி வச்சிருவோம். இன்னும் சிலரை எமோஷனலாக வீக் பண்ணி வச்சிருக்கோம். தாய், தகப்பன், மாமன், மாமியார், பிள்ளைகள், இப்படி கணவன், மனைவி என்ற ஒரு அன்பை காமிச்சு, ஆவிக்குரிய அன்பு கிடையாது, உலக பிரகாரம் சரீர அன்புகளை காமிச்சு எமோஷனலாக இந்த எமோஷனல் பாயிண்டை டச் பண்ணி எமோஷனல் வீக் ஆகி வச்சிருக்கோம். அதுல ஒரு அடிமையாக்கி உங்களை வச்சிருக்கோம். சில பேர்களை சிகரெட்டு, சாராயம். கடந்த நாள்ல ஒரு தம்பி ஒருத்தர் இறந்துட்டாரு, சங்கர் அப்படின்ற ஒரு தம்பி. அவர் யாருன்னா, நம்ம மதுரையில அனுப்பானடி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்தவர். ஒரு சாதாரண ஒரு மனுஷன். மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில படித்தவர், படிச்சு பட்டம் பெற்றவர். சாதாரண அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சார். என்ன வாழ்க்கை ஆரம்பிச்சார்? ஒரு கரும்பு சாறு கடையில கரும்பு சாறு மிஷினை சுத்துற வேலை பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தார். ஸ்டேஜில் ஏறி அவர் வந்து ஸ்டாண்டப் காமெடி செஞ்சார். சின்ன சின்ன அந்த பாடி பில்டு பண்ணி அதில் ஒரு விதத்தில் எழுப்பினார். சில தொலைக்காட்சிகளுக்குள்ள வந்தார். அவருடைய பேர் பெருசாச்சு, பணம் வர ஆரம்பிச்சிச்சு. அவர் ஒரு குடிக்கு அடிமையாயிட்டார். அவரால் குடிக்க முடியாமல் இருக்க முடியல. அந்த குடி அவரை அழிச்சிருச்சு. அவருடைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கடந்த நாளில் சொல்லும் பொழுது, நான் குடிக்கு அடிமையாயிட்டேன். 60 ரூபாயிலிருந்து 60,000 வரைக்கும் இருக்கக்கூடிய பாட்டில் நான் சுவைத்து பார்த்துருக்கிறேன். லண்டன்ல போய் கூட குடிச்சிருக்கிறேன். பெரிய பெரிய ஆள்களோடு சேர்ந்து குடிச்சிருக்கிறேன். அது என்னை விட்டு நிப்பாட்ட முடியாமல் ஆயிடுச்சு. அப்போ கிறிஸ்தவர்களையும் அந்த அழைப்பு என்னன்னு சொல்லி அந்த அழைப்புக்குள் போகாமல் இருக்கிறதுனால என்ன, இது ஒரு பாவம், ஒரு மீறுதல், ஒரு அக்கிரமம். அதான் சுவிசேஷத்தை நான் சொன்னேன். பைபிள் 3 விதமான சுவிசேஷம்: பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்திற்கு குறித்து. இந்த 4வதா இன்னைக்கு இருக்கக்கூடிய முளைச்சி வந்த ஊழியக்காரன், திடீர்னு முளைச்ச விசுவாசிகள் இந்த ஆசீர்வாதத்தை சுவிசேஷம் ஆக்கி கொண்டு, ஒரு கார் இருந்தால் 3 கார் ஆயிரும், ஒரு வீடு இருந்தால் 3 வீடு ஆயிரும் அப்படின்னு சொன்ன உடனே, 1000 ரூபா அவன்கிட்ட இருந்த 1 லட்சம் ரூபாய் ஆயிரும் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க அதுல அந்த மோகத்துக்குள்ள, அந்த சாத்தான் கொடுக்குற அந்த காரியத்துக்குள்ள போறதுனால நீங்க கிறிஸ்துவனுடைய உறவுக்குள்ள நீங்க போகாம இருக்கீங்க. அதே போல குடும்பத்தில் சொல்றாங்க, உங்க நண்பர்கள் சொல்றாங்க, இங்க வாங்க, நல்ல ஒரு ஜாதகம் பார்க்கறவங்க இருக்கிறான், குறி சொல்றவங்க இருக்கிறான், ஜோசியம் பார்க்கறவங்க இருக்கிறான். என்ன அடிக்கடி உங்க வீட்டில் எப்போ பார்த்து பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு, போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. இங்க வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஜாதகம் பார்த்து குறி சொல்லி உங்களை இது பண்ணிடுவாங்க. என்ன பண்றாங்க? அங்க போயிடுறாங்க. இது கிறிஸ்தவர்கள், நான் கிறிஸ்தவர்களை பற்றி தான் பேசுறேன், விசுவாசிகள் பற்றி தான் பேசுறேன். நிறைய பேருக்கு இன்னைக்கு அப்படிதான் போயிட்டாங்க. அப்போ இலக்கு என்பது என்ன அப்படின்னா, முதல்ல
கிறிஸ்தவ வாழ்க்கையில முக்கிய இலக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது. இது ஏற்கனவே சொல்லிட்டு இப்ப ரெண்டாவது உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உறவில் வாழ்றது, கிறிஸ்துவனுடைய போதனைகளை பின்பற்றி நடப்பது, இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் இரக்கத்தையும் நீதியையும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துறது, அதான் சாட்சி. அதுக்கு அடுத்தபடியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய துதிகளை அறிவிக்கிறது, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது, அவருடைய நோக்கங்களை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவது, அதை நோக்கமாக கொண்டிருப்பது. இந்த வாழ்க்கை முறைகளை நாம பின்பற்றுவதை இலக்கு. இந்த இலக்கில் நாம் வாழும் பொழுதுதான் நம்முடைய அழைப்பு சரியானதாக இருக்கும். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வேறு சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போம். எதுவரை நீங்க தேறி இருக்கீங்களோ உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, எதுவரை நீங்க தேறி வந்திருக்கீங்களோ அந்த தேர்தல்ல ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும். நீங்க என்ன நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் வந்த உடனே, கொஞ்சம் பணம் காசு வேலை அந்தஸ்து ஆஸ்தி வந்த உடனே கொஞ்சம் அப்படின்னு நம்ம கேட்டு ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் பண்ணுவோம். ஜெபத்துல உடனே ஆண்டவர் சில காரியங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு, நடத்த ஆரம்பிச்சிருவாரு. உடனே நம்ம என்ன பண்ண, ஒழுங்கை நம்ம என்ன விட்டுருவோம். ஒழுங்கை விட்டுட்டு இந்த ஒரே சிந்தையை விட்டுட்டு வேற சிந்தைகளுக்குள்ள, பல சிந்தனைகளுக்குள்ள போய் கண்கள் இச்சைக்குள்ள போயிடும், மாம்சத்தினுடைய இச்சைகளுக்குள்ள போயிடும், மாம்சத்தினுடைய பெருமைக்குள்ள போயிடும். வேலை இல்லைன்னு சொல்லுவோம், ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் பண்ணுவோம், முட்டி முட்டி அழுவோம். ஆண்டவர் வேலையை கொடுத்துருவாரு. வேலையில ஒரு 2 மாசம் சம்பளம் வாங்குவோம், நம்மளா இருக்க மாட்டோம், மாறிடுவோம். பதவியில கொஞ்சம் ஒரு உயர்வு கிடைக்கும், உடனே கொஞ்ச நாள் கழிச்சு டீப் ப்ரமோஷன் ஆகும். அப்பதான் ஆண்டவர் தெரியும், ஆண்டவரே எங்க இருக்கீங்க ஆண்டவரே, உங்க வாக்குத்தத்தம் அன்னைக்கு சொன்னீங்கல்ல, அப்பதான் யாவும் வாக்குத்தத்தம் அப்பதான் யாவும் வரும். அன்னைக்கு வாக்குத்தத்தம் எப்ப சொன்னீங்க, அன்னைக்கு தரிசனம் எப்படி சொன்னீங்க, அன்னைக்கு சொன்னீங்க, அன்னைக்கு சொன்னீங்க, அன்னைக்கு சொன்னீங்க. தசம பாகத்தில் உண்மையா இருக்க மாட்டோம், காணிக்கையில் உண்மையா இருக்க மாட்டோம், ஜெபத்தில் உண்மையா இருக்க மாட்டோம், வேத வாசிக்க மாட்டோம், வேத வாசிப்புல உண்மையா இருக்க மாட்டோம். சில விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, பைபிள் தானே படிக்கணும், பாஸ்டர் நல்ல ஒரு கேலண்டர் கொடுத்துருக்காரு, அந்த கேலண்டர்ல ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனம் படிச்சுட்டு நம்ம போயிடுவோம். ஸ்தோத்திரம். அப்படியே போயிட்டு இருக்கீங்க. பைபிள் உட்காந்து படிச்ச நேரம் எனக்கு லேட் ஆச்சு. நைட்டு வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், மலையில நனைஞ்சு வந்தேன், வெயில்ல காஞ்சி வந்தேன், நிறைய பிரச்சனை போராட்டத்தில் வந்தேன், ரொம்ப அலுப்பு டயர்ட்ல வந்தேன், வேற அன்னைக்கு ஓவர். அதனால அப்படியே குப்புற படுத்து தூங்கிட்டேன். சாப்பிட கூட இல்லை, குடிக்க கூட இல்லை, பல்லு வளர்க்க கூட இல்லை, அப்படியே தூங்கிட்டேன். காலையில் எழுந்துச்சு பைபிள் படிக்க அப்படியே அர்ஜென்டா கிளம்பி வேலைக்கு போயிட்டேன். நான் வேலைக்கு போகலன்னு சொன்னா எனக்கு என்ன கிடைக்காது, வேலையில மரியாதை கிடைக்காது. இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதான் வேற சிந்தைகள், அந்த ஒழுங்குகளை விட்டுட்டு வேற சிந்தைகள், அந்த ஒழுங்குகளை விட்டு வேற சிந்தைகள் அது வாழும் பொழுது நம்முடைய அழைப்பு நமக்குள்ள தேய ஆரம்பிக்குது, அல்லது அழிய ஆரம்பிக்குது, அல்லது அந்த அழைப்பு நம்மளை விட்டு தூரமாக ஆகுது. அப்போ இலக்கு என்னவோ அது அங்க செயல்படாமல் போகுது. இலக்கு செயல்படாமல் போறதுனால எந்த பந்தய பொருளுக்காக ஓடுறோமோ அந்த பந்தய பொருள் நமக்கு கிடைக்காமல் போகுது. அப்ப வேலையில நஷ்டமாயிருது, வியாபாரத்துல நஷ்டமாயிருது, குடும்பத்துல பிரச்சனையாயிருது, கணவன் மனைவிக்குள்ள பலவிதமான பிரச்சனையா, தாய் தகப்பனுக்கும் பிரச்சனை, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் பிரச்சனையாயிருது, நிம்மதி இல்லாமல் போயிடுது. இப்படியே நான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் போயிடுது, சமாதானம் இல்லாமல், சிரிக்க மாட்டேங்கிறோம். சிரிப்பா என்னங்க பிரதர் சிரிங்க, என்ன சிரிக்க முடியல. அதையும் கேட்குறீங்க, நிறைய பிரச்சனைக்குள்ள இருக்கிறேன், நிறைய போராட்டத்துக்குள்ள இருக்கிறேன். அப்படி சிரிச்சோம் அப்படின்னா உண்மையான சிரிப்பா இருக்காது, நக்கலா சிரிச்சு வைப்போன்னு
சும்மா கடமைக்காக உள்ளது கட்டாயப்படுது. என்ன பாஸ்டர் சரியாக்கிங்க, நல்லா இருக்கீங்க, என்ன பிரதர் பைசாஸ்தம் இப்படி ஆயிடுது. காரணம் என்னன்னா கடமைக்கான கிறிஸ்தவர்களாக இருக்கிறது. கடமைக்கான கிறிஸ்தவர்களை கடைசி காலத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியாது, அவருடைய பிரசன்னத்தில் நிற்க முடியாது. எக்காலம் சத்தத்தை உங்களால் இன்னைக்கு நீங்கள் இந்த பிரசங்கத்தை உங்கள் காதில் கேட்க முடியாமல் நீங்கள் திருப்பிட்டீங்க அப்படின்னா, அல்லது இந்த பிரசங்கத்தை காதில் வாங்காதபடிக்கு அப்படி தட்டி விட்டுட்டீங்கன்னா, அல்லது இந்த பிரசங்கத்தை நீங்கள் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு அப்படியே டஸ்ட்டை தட்டி விடுற மாதிரி அப்படியே தட்டி விட்டு போயிட்டீங்க அப்படின்னா, அந்த எக்காலம் ஊதும் பொழுது அந்த சத்தம் கேட்காமல் போயிடுவீங்க. அந்த சத்தம் கேட்காமல் போனால் நீங்க கைவிடப்பட்டுருவீங்க. கைவிடப்பட்டால் நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்க பரலோகத்துக்கு போக அப்படின்னா அப்ப எங்க போயிடுவீங்க? பாஸ்டர் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்தவங்களாம் மாதா வச்சு கும்பிட்றாங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை சுருவத்தை வச்சு கும்பிட்றாங்க. அவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க, வீடு வாங்கிட்டாங்க, ப்ரொமோஷன் ஆகிட்டாங்க, அவங்க அப்படியே ஆகிட்டாங்க, எப்படியா கல்யாணம் முடிச்சு பிள்ளை வந்துட்டாங்க, நிறைய பணம் வச்சுருக்காங்க. நான் ஆண்டவரே கிடைக்க, எனக்கு மட்டும் அப்படியே கிடைக்க பாஸ்டர். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழி காட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்க. இதுதான் விஷயம். அவங்களுக்கு கிடைச்சிச்சு, இவங்களுக்கு கிடைச்சிச்சு, அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க, அவங்க இப்படிதான் பாவம் பண்ணிட்டு, அவங்க வட்டிக்கு மேல வட்டி வாங்கிட்டு, அவங்க அதை பண்ணி அவங்க நல்லா இருக்கிறாங்க, அதெல்லாம் தேவையில்லை. நான் ஒழுங்காக இருக்க வேண்டும், நான் தேறினவனாக இருக்க வேண்டும், நான் ஆண்டவர் சொல்றபடி காட்டுறபடி நடக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பணத்துக்காக ஒரு மாதிரி, பேருக்காக ஒரு மாதிரி, புகழுக்காக ஒரு மாதிரி நம்ம கொஞ்சம் மாறிட்டோம் அப்படின்னா நம்ம இலக்கை நோக்கி ஓட முடியாது. ஏசாயா 40:10. ஏசாயா 40:10. இதோ இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தன்னுடைய புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. நல்ல கவனம் பாருங்க. அவர் வரப்போகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இது உண்மை. பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசி இதை நிரூபிச்சிருக்கிறாரு, தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கிறாரு. இது நடக்கும் அப்படின்னு சொல்லி, கட்டாயமாக நடக்கும் என்று சொல்லி. அவர் வரும்பொழுது பராக்கிரமசாலியாக வருவார். அவர் வரும்போது எப்படி வருவார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு பலனை கொண்டு வருவார். உங்களுக்கான எனக்கான ஒரு பலனை கொண்டு வருவார். அப்போ அந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகக்கூடியதாக, அடுத்த உலகத்துக்கு கொண்டு போகக்கூடியதாக. அப்போஸ்தலனாகிய யோவான், இதோ நான் புதிய வானத்தை கண்டேன், புதிய பூமியை கண்டேன் அப்படின்னு சொல்றான். சொல்ல புரியுதா இல்லையா? இறங்கி வர கண்டேன். இன்னைக்கு நாசால நீங்க சொல்றான், இந்த பூமியை விட பல மடங்கு பெருசு ஒரு புதிய பூமியை பார்க்கிறோம் அப்படின்னா. இப்ப என்ன சொல்றான்? புதிய நிலா மாதிரி உங்க வெளிச்சத்தை பார்க்கிறோம். முதல் பெரிய எரிக்கல்லா இருக்கு, அது பூமியை நோக்கி அடிக்க போகுது அப்படின்னா. இப்ப என்ன சொல்றான்? ஒரு நிலா மாதிரி இருக்கு அப்படின்னா, புதிய சூரியன் மாதிரி இருக்குன்றான். இப்ப என்ன சொல்றான்? இந்த பூமி அக்னினால உருக போகுது அப்படின்றான். பைபிள்ல சொல்லப்பட்டது எல்லாமே நிறைவேற போகுது. இந்த பூமி உருகி போகுது. பூதக்கணங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்? நம்முடைய சரீரம், பூதக்கணங்கள் எல்லாமே அழிய போகுது. நாமெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு வெளியரங்கமாக போறோம். இந்த உலகம் இல்லாமலாகும். ஒரு புதிய உலகத்துக்குள்ள போக போறோம், ஒரு புதிய பூமிக்குள்ள போக போறோம். இதெல்லாம் உண்மையா பாஸ்டர்? பைபிள் சொல்லக்கூடிய நிறைவேறுக்குல்ல, உண்மைதானே? அப்போ
நாம் எப்படி இருக்கணும்? எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். எபிரேயர் புஸ்தகம் எடுத்து வாசிங்க. 12ஆம் அதிகாரம், Hebrews chapter 12 verses 1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில், நமக்கு நியமித்து வைத்திருக்கிற அந்த இலக்கில் நாம இயேசுவை நோக்கி ஓடணும். அப்ப எப்படி ஓடணும் என்று சொன்னால், இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மளை நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு. ஹலோ, நம்மளை நெருங்கி நிற்கிற பாவம். ஐயா, என்னை நெருங்கி பாவம் நிற்குதுயா. விபச்சாரம், வேசித்தனம், கள்ளத்தனம், பொய், களவு, புரட்டு, விக்கிரக ஆராதனை, செத்தவர்களை வணங்குறது, குடி, பலவிதமான காரியம், பண ஆசை, பொருள் ஆசை, பிடிவாதம், சண்டை, வாக்குவாதம், கோல் சொல்றது, கோல் மூட்டுறது, இருமாப்பான காரியம், இங்க இருக்கிறது அங்க போய் வேற மாதிரி சொல்றது, அங்க இருக்கிறது வேற மாதிரி இங்க சொல்றது, ஒரு ரகசியத்தை பப்ளிக் பண்ணி போட்டு உடைக்கிறது, இப்படி நிறைய பாவங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே நெருங்கி நிற்குது. ஒரு குடும்பத்தை அழிக்கும்படியான காரியத்தை செய்யக்கூடிய காரியம் எனக்குள்ள இருக்கு. ஒரு குடும்பத்தை பிரிக்கிற விஷயம் எனக்குள்ள இருக்கு, என்னை நெருங்கி இருக்கு. நான் இதை தள்ளி விட்டு விடணுமா, இதை சேர்த்து வாழணுமா? அப்ப அநேகமா என்ன பண்றோம், நம்ம இந்த பாவத்தோடு சேர்ந்து கும்மி அடிக்கிறோம். அப்படிதான் சொல்லணும். உங்க வாசல் கூட வேலை பார்க்கிறவங்க ஒரு பாவத்தை காட்டும்போது, நண்பர்கள் ஒரு பாவத்தை காட்டும், உறவினர்கள் ஒரு பாவத்தை காட்டும்போது, அதை என்ன பண்றோம், அவங்களோட சேர்ந்து ஜால்ரா அடிச்சு போயிடும், அல்லது கும்மி அடிச்சு போயிடும். நான் யார் என்பதை மறந்து போகிறோம். தேறினவனாக அந்த ஒழுங்குல கிறிஸ்துவை நோக்கி இருக்க வேண்டிய என்னுடைய நடத்தை, இந்த நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓட வேண்டிய வாழ்க்கை, நான் இயேசுவை நோக்கி ஓடாதபடிக்கு, இயேசுவை பார்த்து ஓடாதபடிக்கு, இந்த நெருங்கி நிற்கிற பாவத்துக்குள்ள என்ன பண்ணிடுறேன், ஒரு கலந்து அதோட அதான் போயிடுறேன். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிற இயேசுவை நோக்கி நமக்காக நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமை. இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள் விசுவாசத்தில் பயங்கரமா இருப்பான். ரசிக்கப்படுவான், ஞானசம் எடுப்பான், ஒரு சர்ச்சுக்கு வருவான். அந்த சர்ச்சுக்கு வந்த பிறகு என்ன பண்ணுவான், சர்ச்சில் அவங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க, ஒரு செபுகிற போஸ்டிங் கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு காரியம் கொடுப்பாங்க, ஒரு மூப்பர் ஏதாவது கொடுப்பாங்க, கொடுத்த உடனே பெரிய வளர்ந்துவாங்க. இப்போ பாஸ்டிக்கை பற்றி சொல்லுவாங்க. கடந்த நாள் ஒரு பாஸ்டர் என்கிட்ட வந்து சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன், பாஸ்டர் மாட்டேன். இவர் என்ன பண்ணிக்கிறாரு, பாஸ்டர் என்ன பண்ணிக்கிறாரு, 40,000 ரூபா சர்ச்சுக்கு வாடகை கொடுக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு வரான். 40,000 ரூபா மாதம் சர்ச்சுக்கு. கரண்ட் பில் வந்து கிட்டத்தட்ட 8,000 7,000 வரும். அப்புறம் சபையில் வந்து மைக் தேவைப்பட்டிருக்குது, கீபோர்டு தேவைப்பட்டிருக்குது, இதுக்கெல்லாம் ஜபிங்க. மைக் ரிப்பேர் ஆயிடுச்சு, மைக் வாங்கணும். அப்புறம் மிக்சர், ஆமாம் மிக்சர் ஆம்ப்ளிஃபையர்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதை சர்வீஸ் பண்ணி இதாகிடுச்சு, அதை வந்து புதுசு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் வாரம் சொல்லிட்டே இருக்கிறாரு. ஒரு புதுசாக ஒரு விசுவாசி வந்திருக்கு, ஜபத்தில் நடத்திருக்கிறாரு. அது சொல்லுவான், பாஸ்டர் இந்த மாதிரி ஜெபம் நல்லா இருக்கும், இந்த மாதிரி கூட்டம் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. இவர் நம்மளுக்கு தலையாட்டி அதே மாதிரி பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் கூப்பிட்டு, வாங்க பாஸ்டர் உங்கள்கிட்ட பேசணும். என்ன பாஸ்டர், மாசம் சர்ச்சைக்கு வாடகை கட்டணும், 40,000 ரூபா கொடு, அதுக்காக ஜெபம், இதுக்காக ஜெபம், கஷ்டப்படுறீங்க. சபையை என் பேரில் கொடுத்து நான் நடத்திக்கிறேன்.
உங்களுக்கு நான் சம்பளம் கொடுத்துறேன், உங்கள் வண்டிக்கு பெட்ரோல் காசு கொடுத்துறேன், உங்கள் வீட்டுக்கு வாடகை கொடுத்துறேன், உங்களுக்கு மருத்துவ செலவு நான் பார்த்துறேன், என்கிட்ட பொறுப்பாக கொடுத்துறேன். இப்போ அந்த பாஸ்டர் என்ன பண்ணிக்கிறேன், விசுவாசிய என்னைய அந்த விசுவாசி இப்படி கேட்குது, எனியவே நான் ஊழியத்தை ஸ்தாபிச்சு நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய அழைப்பில் போயிட்டு இருக்கேன், இது வந்து இப்படி பேசுது. இந்த ஊழியத்தை விசுவாசி கொடுத்து பேசும்போது இது நிறைய சர்ச்சைகளை உடைச்சிட்டு வந்திருக்கு, நிறைய பாஸ்டுகளை உடைச்சிட்டு வந்திருக்கு, நிறைய காரியங்களை அழிச்சிட்டு வந்திருக்காரு. இப்போ இந்த பாஸ்டர் வந்து கணக்கு போட்டிருக்கு, நான் இத்தனை சேர் வாங்கி கொடுத்துருக்கேன், இத்தனை பல்பு வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன் நம்ம சர்ச்சை இது நடந்துச்சு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விசுவாசம் எடுத்த வீடியோ போயிட்டு இதே மாதிரி கேட்டுச்சு. அதே மாதிரி அங்கே கேட்க ஆரம்பிச்சு, எல்லாம் கொடுக்குறீங்கன்னு இல்லையா, ஒன்று சபையை பூரா என்ன பொறுப்பாக கொடுத்துருங்க, இல்லைன்னா நான் வாங்கி கொடுத்ததுலாம் கொடுத்துருங்க. சொல்லுது என்னன்னா, ஒரு ஊழியக்காரனோடு எப்படி ஓடணும், எப்படி அந்த சபையை ஸ்தாபிக்கணும், எப்படி அந்த சபையை அலங்காரப்படுத்தணும், எப்படி கிறிஸ்துவை நோக்கி ஓடணும் அப்படின்னு தெரியாம இன்னைக்கு விசுவாசிகள் என்ன ஆயிடுறாங்க, சத்துருவானவங்களுக்கு ஏன்னா நெருங்கி நிற்கிற பாவம் அவங்களுடைய கண்களை. ஆனா நம்ம என்ன செய்வோம், நெருங்கி நிற்கிற பாவங்களை நல்ல கவனம், பைபிள் சொல்றது நெருங்கி நிற்கிற பாவங்கள், பாரமான காரியங்கள். நல்ல கவனம், அதுல வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரமாவும் பாவமாவும் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ நம்ம அந்த பாரத்தை பார்த்து ஸ்லிப் ஆகிறோம். ரெண்டாவது இந்த பாவத்தை பார்த்து நம்ம என்ன பண்றோம், அந்த ஒரே சிந்தையாக இருக்க வேண்டிய ஒழுக்கத்தில் இருக்க வேண்டிய ஒழுங்குகளை நம்ம விட்டுறோம். அப்ப என்ன ஆயிருது, காணிக்கையில ஒழுங்கு இல்லை, தசம பாகத்தில் ஒழுங்கு இல்லை, ஜெபத்துல ஒழுங்கு இல்லை, வேத வாசிப்புல ஒழுங்கு இல்லை, சபை கூடுகையில ஒழுங்கு இல்லை, சபை ஆராதனை நேரத்துக்கு வர மாட்டேங்கிறோம், எல்லாம் தவறி போயிடுறோம். இதுதான் சத்ருவானவன் உங்களுக்கு வைக்கிற செக். ஊழியக்காரன் பிரசங்கத்தை வந்து விமர்சனம் பண்றோம், இந்த பிரசங்கத்தை அப்படி பண்ணா நல்லா இருக்குமே, இப்படி பண்ணா நல்லா இருக்குமே, இந்த பிரசங்கத்தில் இன்னொரு வாக்கு இதை போட்டுக்கலாமே, இந்த உப்பு போட்டுக்கலாமே, இந்த காரம் போட்டுக்கலாமே, இந்த மல்லி போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி இப்ப எங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு எங்க ஆவியானவர் எப்படி நடத்துறாரோ அப்படியே நாங்க கொடுப்போம் வெளிய, நீங்க அதை வேற மாதிரி. அப்போ எங்களையும் நழுவ வச்சு நீங்களும் நழுவி போய் அப்போ அந்த சபை கட்டப்பட முடியாமல், சபை எழுப்புதல் அடையாமல், சபை அங்க என்ன இது முடமாகிறது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீட்டிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ விபரீதமான காரியங்களை, விரோதமான காரியங்களை உங்களுக்கு செய்யப்படும் போது அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த விரோதமான காரியங்கள், விபரீதமான காரியங்கள் உங்களுக்குள்ள நகரும் போது ஒரு கணவன் மூலமாக ஒரு மனைவிக்கு, ஒரு மனைவி மூலமாக ஒரு கணவனுக்கு, பிள்ளைகள் மூலமாக பெற்றோருக்கு, பெற்றோர் மூலமாக பிள்ளைகளுக்கு, உறவினர் மூலமாக ஒரு உறவினர்களுக்கு, விசுவாசிகள் மூலமாக ஊழியக்காரர்கள் மூலமாக ஒரு விசுவாசிக்கு, ஒரு பிரஜாதிகள் மூலமாக ஒரு விசுவாசிக்கு இப்படி ஏற்படும் போது நீங்க என்ன ஆயிருங்க, அதிலேயே லயிச்சு போய் ஓட வேண்டிய இலக்கை நோக்கி ஓடாதபடிக்கு நீங்க என்ன முடங்கி போயிடுறீங்க. இது ஏன் அப்படின்னு சொன்னா, பரலோகத்துக்கு போக வேண்டிய நீங்கள் பரலோகத்துக்கு போகாமல் நரகத்தில் போய் விடும்படியாக, அப்ப தேவனுடைய சித்தம் என்னதென்று நீங்கள் அறியாதபடி தேவனுடைய சித்தத்திலிருந்து விலகி போய் மாம்ச சித்தத்துக்குள்ள வந்து நீங்க சத்துருக்குடைய அடிமையாக ஆக்கப்பட்டு, சாத்தானுக்கு அடிமையாக மாற்றப்பட்டு, ஒரு பொருளாசை, ஒரு பேராசை, இதுக்குள்ள வந்து ஒரு பெரும் நஷ்டத்துக்குள்ள நீங்க போய் விழுந்துடுறீங்க. எத்தனை பேர் புரியுது? நல்லா இருக்கீங்களா? ஒரு சின்ன விஷயம், டைம் இல்லை, நேரம் இல்லை, ஜெபம் பண்ண, பைபிள் படிக்க, சர்ச்சைக்கு வர, நான் இப்படிதான் இருப்பேன், நான் மாற மாட்டேன். இந்த ஒரு சின்ன விஷயத்துல உங்க இலக்குகளை
உங்க பந்தய பொருளை இழந்து போயிடுறீங்க. இது பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டிய நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து விலகி சாத்தானுக்கு அடிமையாக்கப்பட்டு அவன் கொண்டு போகிற அந்த பாதாளத்தின் வாசலுக்குள்ளாக, அந்த பாதாளத்தின் திறவுகளுக்கு நேராக கிருபையை இழந்து, நிம்மதி இழந்து, சமாதானம் இழந்து, சிரிப்பு இழந்து விழுந்து போயிருக்க ஒரு சரீர இச்சை, ஒரு சின்னதா ஒரு இச்சை, சின்னதான ஒரு ஆசை, சின்னதாக ஒரு பார்வை, சின்னதாக ஒரு காரியம் உங்களை செயல்படாமல் ஆக்கியது. எத்தனை பேருக்கு புரியுது தெரியும்? பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. ரத்தம் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் அமெரிக்காவில் இருந்தார். 31 வயசு, 30-31 வயசு தான். அழகான ஒரு ஊழியக்காரர். அவர் இன்னும் ஒரு 6-7 வருஷம் இருந்திருந்தார் அப்படின்னு சொன்னா ரொம்பவே எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சாக்கியம் அவர் இருந்துச்சு. எவ்வளவு பெரிய ஆளுனாலும் எதிர்த்து பேசுவார். இந்த ஹோம் செக்சுவல் லெஸ்பியனை எதிர்த்து போராடினார். மெசேஜ் கொடுத்துருக்கும் போது அவருடைய தொண்டையில சுட்டுட்டாங்க, மறைச்சு போயிட்டாரு. நாங்க சொல்லுவோம் அது ரத்த சாட்சி, அவர் பரலோகத்துக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்மளை யாரோ அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கிறிஸ்துக்குள்ள உண்மையா இருந்து, ஒரு உண்மையா கிறிஸ்துக்குள்ள இருந்து ஒரு மனைவி கிட்ட நீங்க ஒரு கணவனா இருந்து திட்டு வாங்குறீங்கன்னா, நீங்க உண்மையான கிறிஸ்தவளா இருந்து ஒரு புருஷன் கிட்ட திட்டு வாங்குறீங்கன்னு சொன்னா உடனே தற்கொலை பண்ணணும், வீட்டு போகணும், அவ்வளவுதான் நிம்மதி போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, அப்படி அந்த மாதிரி இலக்குக்கு போயிடுறீங்க. ஒரு முடிவான இலக்குக்கு போயிடுறீங்க. இல்ல, என்னுடைய இலக்கு வேற. யோபு திட்டின பொழுது, யோபுவை திட்டின பொழுது, அவன் மனைவி திட்டின பொழுது அவனுக்கான பந்தய பொருளை நோக்கி, அந்த இலக்கை நோக்கி தான் அவன் ஓடினானே ஒழிய, அப்போ அது ஓடும் பொழுது அவன் ஒரே ஒரு விஷயம்னா, அந்த விஷயத்திலிருந்து அவன் மனம் திரும்பினதுனால, அதுக்கடுத்து அவனோடு வாழ்ந்ததுனால 10 பிள்ளைகளை பெற்றெடுத்து அடுத்து பல ஆசீர்வாதங்களுக்குள்ள அவளை கொண்டு போக முடிஞ்சிச்சு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் வந்து, அந்த ஐக்கியம் வந்தா தானே பிள்ளைகள் பெற முடியும், அந்த பிள்ளைகள் வந்தா தானே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த இடத்துல முடியல, அவன் சாப்பிட முடியல. சொல்றது இல்லையா? அவன் திட்டணும் சாப்பிட முடியல. ஆனா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சாப்டர் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு உடனே என்ன, நீங்க ஒட்டஞ்சி போயிடுறீங்க. உங்களோட இலக்கை நீங்க விட்டுறீங்க, உங்க அழைப்பு விட்டுறீங்க, உங்க ஜெப வாழ்க்கை விட்டுறீங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டீங்க, நம்பிக்கை வாழ்க்கை விட்டீங்க, விசுவாசத்தின் வாழ்க்கை விட்டீங்க. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி என் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப விசுவாசத்தை இழந்து போயிடுறீங்க. உங்க சுத்தி இருக்கிற சாட்சிகளை நீங்க மறந்து போயிடுறீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை செஞ்ச சாட்சிகளை மறந்து போயிடுறீங்க. மேகம் போன்ற திருவிழான இத்தனை சாட்சிகள் இருந்தும் அப்ப இந்த சாட்சிகளை ஆண்டவர் வாழ்க்கையில செஞ்ச நன்மைகளான சாட்சிகளை மறந்து போயிடுறீங்க. உங்க பாவத்துல நீங்க வளர ஆரம்பிச்சீங்க. பாவம் உங்களை என்ன பண்ணுது? உங்கள் அழிவுக்குள்ள கொண்டு போகுது. இன்னைக்கு உங்களுக்கு பாவம் நல்லா இருக்கலாம், சரியா இருக்கலாம், உங்க கண்ணை மறைச்சிருக்கலாம். அந்த பாவம் உங்களை இல்லாமல் ஆக்கிடும். மகா பெரிய கேடுகளுக்குள்ள கொண்டு போயிடும். என் வீட்டுக்கிட்ட ஒரு மனிதன், நான் வெளியே போயிருந்தேன், ஒரு குடிச்சிட்டு ஒரு மனிதன் வந்தான். என் பாஸ்டர் வெளியே நின்றுட்டு இருந்திருக்காங்க, ஒரு சகோதரியோடு பேசிட்டு இருந்திருக்காங்க. அவன் நிதானம் இழந்து அந்த இடத்துல பெண்கள் இருக்கிறாங்க என்பதை கூட பார்க்க முடியாது, கெட்ட வார்த்தையில பேசிட்டு போயிருக்கான். அப்போ இந்த குடி அவனை நிதானத்தை இழக்க வச்சு, பெண்கள் இருக்கிறார்கள், பெண்கள் மத்தியில் எப்படி பேச தெரியாமல் பேசிட்டேன். அப்போ ஒரு குடி, ஒரு பாவம் உன்னை நிதானத்தை இழக்க செய்யுது. ஒரு விபச்சாரம் நிதானத்தை இழக்க செய்யுது. விக்கிரகாதனை நிதானத்தை இழக்க செய்யுது. ஒரு களவு உன் நிதானத்தை இழக்க செய்யுது.
அதான் வேதம் சொல்லுது, தேறினவர்கள் ஒழுங்குல ஒரே சிந்தையாக இருக்க கடவுள். பிலிப்பிய புஸ்தகம் வாசித்து இருக்கீங்களா? அடுத்து, கர்த்தர் என்னிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். என்ன பண்றாரு ஆண்டவர்? சின்னதாக உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன பிரச்சனை வந்தோம்னா அவர் சிக்ஷிக்கிறாரு, உங்களை சோதித்து அறிகிறார். நீங்க என்ன பண்ணுறீங்க? உடனே லிஸ்ட் போட ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் எவ்வளவு பைபிள் படிச்சிருக்கிறேன், எவ்வளவு காணிக்கை கொடுத்துருக்கிறேன், எவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கேன், எப்படி நான் சபைகள் அவ்வளோதான் போனேன், என் வாழ்க்கை எப்படி. கடந்த நாள் ஒரு சகோதரர் என்னிடத்துல வந்து ஜெபித்தார். குடும்பமா கணவன் மனைவி பிள்ளைகளா ஜெபித்தாங்க. அப்ப ஜெபிக்கும் போது கர்த்தர் சில தீர்க்க தரிசனம் சொன்னார். இருக்கீங்களா? கர்த்தர் சில தீர்க்க தரிசனம் சொன்னார். அந்த தீர்க்க தரிசனம் சொன்னேன். சொல்லும்போது சரிங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க தாயார் தனிமையாக வந்து சந்திச்சாங்க. பாஸ்டர் அவங்க சபைக்கு வர்றதில்ல பாஸ்டர், நல்ல ரட்சிப்புக்குள்ள வந்தாங்க, நல்ல ஜெபத்துல இருந்தாங்க, நல்ல வேத வாசிப்புல இருந்தாங்க, குடும்பமாக ஆராதனை பண்ணி துதிச்சு ரொம்ப அருமையா இருந்தாங்க. ஆனா அவங்க இப்ப சபைக்கு வர்றதில்லை. ஏன் சபைக்கு வர்றதில்லைன்னு தெரியுமா? கடன் அதிகமாகி போச்சு, கடன் கட்ட முடியல, கடனால அவமானம் ஆயிடுச்சு. அவங்க வந்து கடன் ஆயிட்டேன், அவமானம் ஆயிட்டேன், இந்த கடனை கட்ட முடியல, இத்தனை லட்சங்கள் இருக்கு, இனிமேல் சர்ச்சுக்கே வரமாட்டேன், இனிமேல் ஜெபமே பண்ண மாட்டேன், பைபிளை படிக்க மாட்டேன்ட்டாங்க. அதான் இந்த வசனங்களை அவர்கிட்ட சொன்னேன். கர்த்தர் சின்னதாக சிக்ஷிக்கும் பொழுது, சின்னதாக தண்டிக்கும் போது, கடன் அவர் வாங்க சொல்லல, நீ கடன் வாங்காது இருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று சொல்ல வேதம் சொல்கிறது. அப்ப நீ கடன் வாங்கியிருக்க, அந்த கடனை நீ சரி அடைக்கணும்ல. அப்ப ஓ மேல தப்பு, அந்த கடன் மேல கடன், கடன் மேல கடன், கடன் மேல கடனை உண்டாக்குறது நீ தானே. அப்ப இதுக்கு காரணம் ஆண்டவர் கிடையாதுல்ல. அப்ப கண்கள், ஆவிக்குரிய கண்களை மறைச்சது பிசாசானவன். கர்த்தரை பார்க்க முடியாம, அந்த விசுவாசத்துக்கு ஓட முடியாமல் உன்னை தடை பண்ணது அவன். அப்ப கடனாக்கி உன்னை வச்சது அவன். அப்ப நீ ஆண்டவர்கிட்ட என்ன பண்ற? நீ வாக்குவாதம் பண்ணக்கூடாது, வழக்கு போடக்கூடாது. நீ செய்ய வேண்டியது பண்ண, நீ ஜெபம் பண்ண வேண்டிய. திருப்பி அவங்க சர்ச்சுக்கு வந்தா தான், திருப்பி அவங்க பைபிள் படிச்சா தான், திருப்பி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா தான் அவங்க கடன் அடையும் வேண்டிய. இதுதான் உண்மை. ஆண்டவர் சில காரியங்களில் நமக்கு சிக்ஷிக்கவும் நமக்கு தண்டிக்கவும் செய்வார். உடனே நம்ம எல்லாம் உதறி தள்ளிடக்கூடாது. இல்லை, எனக்காக அவங்க வச்சுக்கிற அந்த காரியம் என்ன காரியம்? என்னுடைய டார்கெட், என்னுடைய எய்ம், என்னுடைய கோல், அதுதான் என்னுடைய இலக்கு, என்னுடைய குறி, என்னுடைய பந்தய எல்லை. இருக்கீங்களா? அப்போ என்னுடைய டார்கெட்டை நோக்கி நான் ஓடணும், செயல்படணும். என்னுடைய எய்மை நோக்கி நான் செயல்படணும். என்னுடைய கோல் என்ன? அந்த கோல் தான் என்னுடைய ஓட்டமா இருக்கணும். இதுல நான் மிஸ் பண்ணக்கூடாது. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு கடமைக்காக மந்திரம் பண்றது கிடையாது. இருக்கீங்களா? இன்னைக்கெல்லாம் அவங்க ஏதாவது ஆகணும் அப்படின்னா உடனே பைபிள் படிக்க ஜெபம் பண்றதை விட்டுட்டு நீங்க நிறைய விசுவாசம் என்ன பண்ணுங்க, மந்திரம் பண்ணா போயிட்டாங்க, ஜோசியம் குறி பண்ண போயிட்டாங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமான, யாக்கோபுக்கு விரோதமான கிடையாது. இதை மறந்துடுறாங்க. வார்த்தைகளை மறந்துடுறாங்க, வசனங்களை மறந்துடுறாங்க, வாக்கு தத்தங்களை மறந்துடுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா, எடுத்த வீட்டுக்காரன் சொன்னா, சொந்தக்காரன் சொன்னான்ட்டு இவங்க இலக்குக்கு விரோதமாயிடுறாங்க. இப்ப வாசிப்போம் 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியினுடைய கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, நியாயாதிபதியாக கர்த்தர். ஆமென், ஸ்தோத்திரம். நல்ல கவனமா பாருங்க. இந்த 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது
நல்ல போராட்டத்தை போராடி என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் தெய்வ பிள்ளைகளே. கிடைக்கும் போது ஒரு மாதிரி விசுவாசம், கிடைக்கிற ஒரு விசுவாசம். சோர்ந்து போகக்கூடாது. இருக்கீங்களா? சோர்ந்து போகக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. உங்களுக்கு வெக்கம் வந்தா நீங்க என்ன செய்வீங்க? வெக்கம் வந்தா என்ன செய்வீங்க? எப்படியா இருக்குங்க? யாரையும் ஃபேஸ் பண்ண முடியாது, யாரையுமே பார்க்க முடியாது, தலை குனிஞ்ச தலையாக இருக்கும், யாரு கண்ணையும் நோக்க முடியாது. வெட்கம், அவமானம். வேதம் சொல்லுகிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடணும். உன் வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கும், தீங்குகள் இருக்கும், விமர்சனங்கள் இருக்கும். இதெல்லாம் சரி சாத்திட்டு, இதெல்லாம் சரி பண்ணிட்டு ஓட முடியாது. இதெல்லாம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கட்டும். நான் இப்படிதான் ஓடுவேன். எனக்கெல்லாம் எவ்வளவு விமர்சனங்கள் தெரியுமா? விசுவாசிகள் மத்தியில, ஆவிசுவாசிகள் மத்தியில, குடும்பங்கள் மத்தியில, நண்பர்கள் மத்தியில, உடன் இருக்கிற ஊழியக்காரர்கள் மத்தியில, தெரியாதவர்கள் மத்தியில எவ்வளவு விமர்சனங்கள் இருக்கும் தெரியுமா? எவ்வளவு தீங்குகள் இருக்கு தெரியுமா? எவ்வளவு அவமானங்கள் இருக்கு தெரியுமா? எவ்வளவு வெட்கங்கள் இருக்கு தெரியுமா? ஆனால் அந்த விசுவாசத்தை நான் காத்துக்கொள்வேன். இல்லாமல் இருந்தாலும் இருக்கிற மாதிரி ஓடுவேன். எந்திரிச்சு நிக்க முடியாம இருந்தாலும் என்னால முடியும் சொல்லி நிற்பேன். சயாட்டிகா ப்ராப்ளம் வந்து என்னால நிக்க முடியாது. டாக்டர்கிட்ட போகும்போது சொல்றாரு, உங்களுக்கு சயாட்டிகா வந்திருக்கு. சயாட்டிகா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 8-10 வருஷமா என் கூட வாழ்ந்துட்டு இருக்கு. ரொம்ப நேரம் நிக்க முடியாது, பேக் பெயின் வந்துடும். ரொம்ப நேரம் உட்கார முடியாது, பேக் பெயின் வந்துடும். அந்த பெயின் வந்துச்சுன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இங்க ஆரம்பிச்சு அப்படியே கீழே நரம்பு, எலும்பு, ஒவ்வொரு அந்த விரல்களும் பிடிச்சிருக்க ஆரம்பிச்சிடும். முழங்கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த வலி வர நேரம் மேலே அனலாயிரும், சூடாயிரும். படுக்கணும் போல தெரியும், படுத்த ரொம்ப நேரம் படுக்க முடியாது. இந்த சயாட்டிகா வலி. டாக்டர் சொல்றாரு, ரொம்ப நேரம் நிற்க முடியாது, ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது. ஆனா இங்க நிக்கிறேன், இவ்வளவு நேரம் நிக்கிறேன். தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும், தண்ணி குடிக்காம தான் நிக்கிறேன். கர்த்தருடைய பலன், அதான் விசுவாசத்தை காத்துக்கொள்வது. நம்ம விசுவாசிகள் பாஸ்டிங் போடுவாங்க. ஒரு 3 வாரம் பாஸ்டிங், குடும்பத்துக்காக, வேலைக்காக, தேவைக்காக பாஸ்டிங் பொருத்தனை பண்ணுவாங்க. 1 வாரம் போட்டுருப்பாங்க, 2வது வாரம் கேஸ்டிக்ஸ் ஆயிடும். டாக்டர்கிட்ட போவாங்க, அல்சர் ஆயிடுச்சு, சாப்பிடலையா, டைமுக்கு சாப்பிடலையா? ஆமாங்க, போன வாரம் வெள்ளிக்கிழமை உபவாசம் போட்டேங்க, அதனால தான். ஐயோ, நீ உபவாசமே போடக்கூடாது பிரதர், போடக்கூடாது டாக்டர் சொல்லுவாங்க. அப்படியா? ஐயோ, போன வாரம் போட்டுட்டேனே, இனிமேல் வாழ்க்கையில் போடவே மாட்டேன். அப்போ விசுவாசம் போச்சா? உங்க போராட்டம் போச்சா? உங்க ஓட்டம் முடிஞ்சா? நீங்க தோத்து போயிட்டீங்களா? அப்ப இலக்கு என்னாச்சு? உங்க பந்தய பொருள் என்னாச்சு? இருக்கீங்களா? இதுதான். இதுக்கு மேல உங்கள்கிட்ட நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சொல்லிப்பேன். எனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகி இந்த ஷோல்டர் சதை உடைஞ்சு போச்சு. இந்த வலது பக்கம் முதுகு சதை உடைஞ்சு போச்சு. இந்த கை ஆம்ஸோடைய சதை உடைஞ்சு போச்சு. இந்த கை தூக்க முடியாது. இந்த நெஞ்சில் இருக்கிற சதையெல்லாம் உடைஞ்சு போச்சு. சதை உடைஞ்சு போச்சு. இந்த எலும்பு இங்க கூட கிராக் ஆயிடுச்சு. கட்டு போட்டாங்க. பயங்கர வலி. ஆண்டவர் நன்றி சொன்னேன். நைட்டு ஒரு பட்டு தூக்கம் இல்லை. ஆண்டவர் நன்றி சொன்னேன். ஜெபிக்க நேரத்தை அதிகப்படுத்தி கொடுத்ததுக்காக. நைட்டு பூரா உட்காந்து ஜெபம், நைட்டு பூரா உட்காந்து இடது கையிலேயே உட்காந்து பேனாவை எடுத்து உட்காந்து வசனங்கள் எழுதி, நிறைய பாடம், நிறைய சப்ஜெக்ட், பைபிள் காலேஜுக்கு சப்ஜெக்ட் லெசன் கூட அனுப்புவேன்.
கர்த்தர் அப்படி என்னுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றினார். இந்த ஏப்ரல் 1 தானே அடிபட்டேன். ஏப்ரல் 1 சாயங்காலம் 6 மணிக்கு அடிபட்டேன். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 21 நாட்கள் ஆயிடுச்சு. இவ்வளவு நாள் இன்னைக்கு ரொம்ப நேரம் மயக்க பிடிக்கிறேன். இந்த மயக்க பிடிக்க முடியாது. இந்த கையை வந்து இப்படி பின்னாடி கொண்டு போக முடியாது. இந்த கை, என்னுடைய வலது கையை இப்படி கொண்டு போக முடியாது. இப்படி இந்த கையை தூக்க முடியாது. ரொம்ப நேரம் மயக்க பிடிக்க முடியாது. ஆனா மயக்க பிடிக்கிறேன். கர்த்தர் பலப்படுத்திருக்கிறேன். விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறது. என்னடா இது சாட்சியை சொல்றேன். என்னுடைய சாட்சி ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்க ஏன் கொண்டு வர அப்படின்னா, விசுவாசத்தை காத்து கொள்றதுக்காக, போராட்டத்தை தீங்கு அனுபவிக்கிறதுக்காக. உங்களுக்கு என்ன பாஸ்டர், நீங்க புதுசா சொக்கா போட்டு வருவீங்க. உங்களுக்கு என்ன பாஸ்டர், நீங்க மேடையில் நின்று பேசுவீங்க. நான் குடும்பத்தில் அனுபவிக்கிறது எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு வேதனை தெரியுமா? எவ்வளவு துக்கம் தெரியுமா? எவ்வளவு அவமானம் தெரியுமா? ஜெபனத்தை கூட்டுங்க. விசுவாசத்துக்கு கையில எடுங்க. விசுவாசம் வேணும் கேடகத்தை கையில பிடிச்சுக்கோங்க. அப்ப சாத்தான் கொடுக்குற அக்னியாஸ்திரம், உங்க மேல எரிகிற அக்னியாஸ்திரம் உங்களை தொடாது. உங்க குடும்பத்தை தொடாது, உங்க பிள்ளைகளை தொடாது, உங்க மனைவியை தொடாது, கணவனை தொடாது, உங்க வேலையை தொடாது, உங்க தேவைகளை தொடாது. போராடணும், பொறுமையா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும், தீங்கு அனுபவிக்கணும். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும். எனக்கு மட்டும் கிடையாது, அவருடைய பிரசன்னமாகுதலை காண்கிற, பார்க்கிற, சந்திக்கிற, அதுல சேர அத்தனை பேருக்கும் கிடைக்கும். ஒருத்தருக்கு மாத்திரமே கிடையாது. இங்க இருக்கிற ஒருத்தருக்கு மாத்திரம், எல்லாருக்குமே கிடைக்கும். அதான் என்னோடு சேர்ந்து செவிய, என்னோடு சேர்ந்து துதிங்க, என்னோடு சேர்ந்து சபையை கட்டுங்க அப்படின்னு. டைமிங் கூட ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க. சபையுடைய நேரத்தை கூட நீங்க ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க. ஒரு உபவாசப்பட்டது வர சொன்னா வேலைக்கு லீவ் கிடைக்கல. எப்படி இருக்கீங்க பாருங்க. சொல்றது இல்லையா? எங்க தவறு வச்சிருக்கிறோம், எங்க அறியாமையை வச்சிருக்கிறோம், எங்க புரியாமையை வச்சிருக்கிறோம், எங்க உணராம வச்சிருக்கிறோம். இதை சரி பண்ணிட்டோம்னா, இதான் சிஸ்டம், இதான் சிஸ்டமேட்டிக். இதை சரி, இந்த சிஸ்டத்தை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாம் சரியாயிடும். இப்ப நீங்க சாத்தான் செய்யலாம், சாத்தான் உங்களை தொட உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்கள் மேல மூடப்பட்டிருக்குது. அவருடைய சுத்த கிருபை உங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால அவன் ஒண்ணுமே உங்களை செய்ய முடியாது. ஆனா நீங்க தான் வலிய போய் வாலண்டியரா போய் அவன்கிட்ட கொடுத்துருந்தாப்பா, நீ வச்சுக்கோ, நீ என்ன பண்றியோ பண்ணு. தெரியலையா? ஆலோசனை கேளு. தெரியலையா? உபதேசம் கேளு, புத்தி கேளு. எப்படி போடணும், எப்படி நடக்கணும். வண்டி ஓட்ட தெரியல, டிரைவிங் ஸ்கூல் போறீங்கல்ல, இந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு கூடிய அந்த மாஸ்டர் சொல்லி கொடுக்க தெரியல, திரும்ப திரும்ப கேட்குறீங்கன்னா, இது எப்படி பண்ணணும், இது எப்படி பண்ணணும், இது எப்படி பண்ணணும் கேளுங்க. பைபிள் 4 எழுத்து படிச்ச உடனே புஷ்ஷுன்னு மேலே போகுது விட்டுருங்க. கொஞ்சம் ஜெபம் பண்ண தெரிஞ்சவொடனே புஷ்ஷுன்னு 4 நீங்க 4 ஜெபம் கேட்குறீங்க, அது 2 ஜெபம் பலிக்குது, படிச்சோன்னே கிடைக்குது. என் கூட ஒரு ஊழியக்காரன் ஒருத்தங்க, ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர், ஒரு தம்பி இருந்தான். ஹிந்துல ரசிக்கப்பட்ட ஒரு தம்பி கூப்பிட்டு வந்து என் நம்ம பைபிள் காலேஜ் தான் கிளாஸ்ல சேர்த்து படிக்க வச்சு நானே இலவசமாக படிப்பு சொல்லி என் அசிஸ்டண்டாக இருக்கேன் இருந்தான். சொன்னவங்க கூட ஒன்றா ஓடிய போயிட்டான், வீட்டு விட்டு ஓடிய போயிட்டான். காண தேடிட்டு இருக்கேன். கடைசியில் ஒரு நாள் சொன்னாங்க, அந்த பையன் வந்து சேலத்தில் இருக்கிறான். சேலத்துல சந்தோஷம். அந்த கல்யாணம் முடிச்ச பெண்ணோட இருக்கானா? இல்லை, அந்த பிள்ளையை விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டான். இந்த பிள்ளையை அனுப்பி விட்டுட்டு பாஸ்டர் செய்த வேலை. இந்த பிள்ளையை விட்டுட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில பாஸ்டர் சேர்த்து வச்ச பிள்ளையை விட்டுட்டு
இப்ப அவங்க வீட்டுல தாய் மாமா மகளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஊழியர் பெரிய ஊழியம், பயங்கரமா இருக்காங்க, பெரிய லெவல்ல இருக்கிறாங்க. சேலத்திலே பெரிய பயங்கர சர்ச்சை கட்டிக்கிறாங்க. அப்படியா ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை இருக்கும். இன்னொரு நாள் சொன்னாங்க, அவன் ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க, அவனும் மனைவியும் 2 வீலரில் போயிட்டு இருக்காங்க. லாரியில் ஆக்சிடென்ட் ஆகி கை காலெல்லாம் உடைஞ்சி கட்டெல்லாம் போட்டு கிடக்கிறத காமிச்சாங்க. அடுத்து சொன்னாங்க, அவன் சபையை விட்டுட்டு போயிட்டான், இப்போ சபையில் வேற ஒரு பாஸ்டர் நடத்திட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய விசுவாசம், நிறைய பாஸ்டர் அப்படிதான். அழைப்பு என்னன்னு தெரியாம, பந்தய பொருள் என்னன்னு தெரியாம, சூழ்ந்து இருக்கிற அந்த பாரத்தை நீக்கி போட்டுட்டு, அந்த பாவத்தை பக்கத்துல நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளி விட்டுட்டு போக தெரியல, விழுந்துறாங்க, அந்த பாரத்துல சிக்கிறாங்க. இந்த பாரம் அவங்களுக்கு மூடிடுது. அந்த பாவம் அவங்களை கொண்டு போய் பல சிக்கல்களை சிக்க வச்சிருக்க, பந்தய பொருளை இழந்து போயிடுறாங்க. வேதம் சொல்லுது, இலக்கை நோக்கி அழைப்பு. நமக்கான பந்தய பொருளை பெரும்படியாக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவர்களும் அழைப்புகள் பேருக்கு கிறிஸ்தவர்களாக்கக்கூடாது, பெருமைக்கு கிறிஸ்தவர்களாக்கக்கூடாது, காரியத்துக்கு மட்டும் கழுதையின் கால பிடிக்கிற கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடாது, காரியத்துக்கு மிஞ்சின கிறிஸ்தவங்களா இருக்கணும், அதிபயங்கரமான கிறிஸ்தவங்களா இருக்கணும். ஒரு மனிதன் இப்படியாக சொன்னார், கிறிஸ்தவர்கள் மூட்டைப்பூச்சி மாதிரி நசுக்குனா நிறைய உண்டாகும் அப்படின்னு. அதான் முக்கியம். அனல் மூட்டி எரிய வைக்கிறதா. குடும்பத்துல உன்னை நீ கிறிஸ்தவ பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்றது, நீ கிறிஸ்தவனா இருக்கிறது யாராவது சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல உன்னை அக்கினி பற்றி எரியணும். அவங்களுக்குள்ள மாற்றம் வரும், தேசத்துக்குள்ள எழுப்புதல் வரும், சபைக்குள்ள எழுப்புதல் வரும். வேதம் சொல்லுது, நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுடைய நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாவதை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். நீ சீக்கிரமாய் எண்ணத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. நீ சீக்கிரமாய் எண்ணத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. தான் ரொம்ப முக்கியம். சீக்கிரமாக ஆண்டவர்கிட்ட சேரணும், சீக்கிரமாக ஆண்டவர்கிட்ட பலனாகணும். என் பலவீனத்தில் கிருபை பூர்ணமாய் சீக்கிரமாய் நான் அவர்கிட்ட. அப்ப ஜெபம் எப்படி பண்ணணும்? காலை எந்திரிச்ச உடனே ஜெபத்துல, காலை எந்திரிச்ச உடனே படுக்கையில இருந்து எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அப்புறம் பக்கத்துல உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை பார்த்து பிரைஸ் தரலாம், குட் மார்னிங், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு நம்ம எந்திரிக்கும் போதே என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ண மாட்டோம், ஸ்தோத்திரம் பண்ண மாட்டோம். பக்கத்துல குட் மார்னிங், ஸ்தோத்திரம், பிரைஸ் எல்லாம் சொல்ல மாட்டோம். எந்திரி எந்திரி எந்திரி, டைம் ஆச்சு, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வேலைக்கு டைம் ஆச்சு, சாப்பாடு நேரம் ஆச்சு, பால் கரையான டைம் ஆச்சு, டீ போட நேரம் ஆச்சு, எந்திரி 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 எந்திரி, குடிக்க நேரம் ஆச்சு, தட்டா புட்டான்னு அன்னைக்கு பூரா அப்படியே தான் இருக்கும். அன்னைக்கு பூரா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பந்தயத்துக்கான பொருள் கிடைக்காது, அந்த இலக்குக்காக ஓட முடியாது. அந்த நாள் முழுவதும் அவதியுதவியா இருக்கும். புரியுதா? உங்க குடும்பத்துல மாற்றம் வேணும், உங்க சபையில மாற்றம் வேணும், நீங்க தங்கி இருக்கிற உங்க தேசத்துல பட்டணத்துல மாற்றம் வேணும். இன்னைக்கு நீங்கெல்லாம் சாட்சி சொல்லும் போது கர்த்தரை மகிமைப்படுத்தின சாட்சியா இருந்துச்சு. அந்த சாட்சியில் இருக்கணும். போட்டிகள் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, பெரியவன் சிறிவன்ற அந்த தாழ்மையும் இருக்கக்கூடாது, அந்த பிரிவும் இருக்கக்கூடாது. ஒரு மனம் இருக்கணும். நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் தேவ பிள்ளைகள், நாங்கள் விசுவாசிகள், நாங்கள் ஒரே சரீரம், நாங்கள் ஒரே சபை, நாங்கள் ஒரே கூட்டம். எங்கள் கூட்டத்தை பார்த்து அந்த கூட்டம் பயப்படணும், அந்த கூட்டம் எரிச்சலாங்க. இல்லைங்க, அந்த அவங்க சொல்லி கொடுத்தாங்க, அதனால நாங்கள் இப்படி ஆயிட்டோம் அப்படி ஆயிட்டோம். இல்ல, கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், கர்த்தருடைய பிரசங்கம் போதகர் இப்படி சொல்லிக் கொடுத்தாரு, இப்படியாக நாங்கள் மாறணும், இப்படியாக ஆச்சு. இதுதான் இலக்கு. ஆமென். இதோடைய தொடர்ச்சி ஒரு வாரத்தில் பார்ப்போம், அடுத்த பகுதிக்குள் போவோம். அது வரைக்கும் தேவ சிந்தனை விடுவோம். எல்லாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த வாரத்தின் முதல் நாளுக்கான நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இலக்கை நோக்கி
பந்தய பொருளுக்கான எங்களுடைய அழைப்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம். எங்க நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு பாரமான ஒவ்வொரு காரியத்தையும் தகர்த்து விட்டு நாங்கள் ஓட வேண்டும். விசுவாசத்தை காத்து கொண்டு ஓட வேண்டும். கர்த்தராகிய இயேசுவை நோக்கி போக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உணர்ந்தோம். இதுவரைக்கும் பெருமையும் தலகணமும் பதவியும் பணமும் பண ஆசையும் இச்சையும் பலவிதமான பாவமும் பலவிதமான காரியங்களை நிஷ்டூரப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது, எங்களை துக்கப்படுத்துறது, நிம்மதி இழக்க செய்தது, வெட்கப்படுத்தினது. இன்றைக்கு இயேசுவை நோக்கி நாங்கள் ஓட ஆரம்பிக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராட போகிறோம். தீங்குகளை அனுபவிக்க போகிறோம். சிரித்த முகத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி யாரெல்லாம் இன்னைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் அவங்க குடும்பங்கள் ரட்சிப்பு கொடுக்கட்டும். ரட்சிப்பின் தீ அக்கினி பற்றி எரியட்டும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை துதிப்பேன்னு சொல்ல முடியும். ஒவ்வொருவரும் ரட்சிப்பின் ஆடைகளை போர்த்திக் கொண்டு துரிதமாக பொறுமையாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இயேசுவை கடந்து போக கடன்கள் மாறட்டும், கண்ணீர்கள் துடைக்கப்படும், வீட்டுக்குள்ள இருக்கிற ஓலங்கள், அழுகைகள், பற்கடிப்புகள், பாலான காரியங்கள் முறியடிக்கப்படும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஆசீர்வாதங்களை வைங்க. பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய வளர்ச்சி, பிள்ளைகளுடைய படிப்பு ஆசீர்வாதமாகட்டும். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். பிள்ளைகள் ஒளிவு மர கண்ணுகளை போல பந்தய சுற்றி நெருப்பாக சொல்லும்படி பிள்ளைகள் தீர்க்காயுசுடன் முதிய வயசு வரையும் இருக்கட்டும். திருமண காரியங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நல்ல மாப்பிள்ளை, நல்ல பொண்ணுகளை கொடுங்க. திருமணத்துக்கு தேவையான பணத்தை பொறுத்த வேண்டிய கஷ்டம். படிக்கிற பிள்ளைகளையும், வேலை செய்கிற பிள்ளை, வியாபாரம் செய்கிற பிள்ளை, குடும்ப தலைவராக, குடும்ப தலைவியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். இன்றைக்கு ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால் வந்தவர்கள் வந்தவனமாய் போகாதபடி கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட அவர் உன்னை ஆஸ்வதிப்பார் சொல்ல முடியாது. அவர் உன்னை ஆதரிப்பார் சொல்ல முடியாது. அவரே உனக்கு ஆதலான தேவன் என்று சொன்னபடியாக இன்றைக்கு நீ ஆதல் கொடுத்து ஆசீர்வதித்து ஆதரித்து பிள்ளைகளை கனப்படுத்தி அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.